சித்தம் செய்வதுதான், அதுதான் எனக்கு அர்ப்பணிப்பு, அதுதான் எனக்கு அர்ப்பணிப்பு. நீ தந்த வாக்கு தத்தினா அடியே நீதோ வந்திருக்கிறேன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த கெவன் டிவி ஊழியத்தின் சார்பாக, நேபாள் மிஷனரி இயக்கத்தின் சார்பாக ஜெப கூடுகைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்பரை சுவிநாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த சிறப்பு கூடுகையின் ஆரம்பத்திற்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக அண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகின்ற எங்கள் பரமபிதாவே, மகிழ்ச்சியான உன்னதமான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்த விலையேற பெற்ற இந்த தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக திறப்பிலே நிற்கின்ற அருமையான தேவ மனிதர்களுக்காக, திறப்பிலே நின்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹெவன் டிவி ஊழியத்தின் மூலமாக தேசத்தின் அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற பணி எங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஸ்தாபகர் அன்பு சகோதரர் மேத்யூ அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி நேபாள் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நற்செய்தி பணியை சுமந்து செல்கிற தேவதாசன், அவரோடு இணைந்து பணி செய்கிற அன்பு மிஷனரிகள், தேவ ஊழியர்கள் அத்தனை பேருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஊழியத்தை குறித்த பாரத்தையும் தரிசனத்தையும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் திருச்சபைகள் தோறும் சென்று அறிவித்து தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை எங்கள் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இந்த நாளிலே எங்கள் திருச்சபையிலே ஆண்டவர் தம்முடைய அநாதி சித்தத்தின்படி இந்த நாளை முன்குறித்தமைக்காய் ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள் எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியின் நாள், விடுதலையின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள். ஆண்டவரே, ஜபத்தை நடத்துகிற பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்துங்க. பாடல் பாடுகிற இசைக்கரு மீட்டுகிற பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவீராக. மிஷனரி பணித்தள பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளை பயன்படுத்தும். குறிப்பாக தேவ செய்தி சுமந்து கொண்டிருக்கிற நம்முடைய தாசனை ஆண்டவர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கூடுகையிலே ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தாலே அப்புறப்படுத்துகிறோம். கண்ணீரோடு, அழுகையோடு, புலம்பலோடு, வேதனையோடு வருகிற பிள்ளைகள் ஆனந்த மகிழ்ச்சியோடு, கண்ணீர் துடைக்கப்பட்டவர்களாய், விடுதலையோடு, தேசத்தை குறித்த ஒரு பாரத்தோடு, தரிசனத்தோடு, ஆத்துமா ஆதாயம் செய்கிற ஆத்துமா அறுவடை வீரர்களாய், செயல் வீரர்களாய் புறப்பட்டு செல்ல அருள் செய்யும். எல்லா கனமும் எல்லா துதியும் மகிமையும் எங்கள் அன்பு ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த நாள் கூட்டத்தின் முழு பொறுப்பையும் ஆவியானுடைய ஆளுகைக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, வருகை தந்திருக்கின்ற ஹெவன் டிவி அன்பான ஊழியக்காரர்கள், அன்பு சகோதர சகோதரிகள் அத்துணை பேரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் திருச்சபையின் சார்பாக நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்பொழுது அன்பு பிள்ளைகள் பாடல் ஜெப நேரங்களை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பரலோக துதி ஆராதனை ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள் நடத்தும் பரலோக துதி ஆராதனைக்கு எங்களுடைய பணிவான அன்பான அழைப்பை ஏற்று தங்களுடைய விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற அன்பான தேவஜனங்கள் யாவருக்கும், பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கர்த்தருடைய தாசர்கள் யாவருக்கும், வந்திருக்கிற எல்லாருக்கும், டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களானது கடந்த 15 ஆண்டுகளாக நேபாள் தேசத்திலே தேவனை அறியாத ஜனங்களுக்கு மிஷனரி பணிகளை செய்து வருகிற ஒரு ஸ்தாபனமாகும். ஹெவன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏகதேசம் 80 மிஷனரிகள், 330 ஆதரவற்ற பிள்ளைகள்,
32 இடங்களிலே திருச்சபை ஆராதனைகளும் 14 இடங்களிலே திருச்சபைகள் கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டும் பீட் நேபாள் என்கிற NGO மூலமாக ஒவ்வொரு ஆண்டுகளும் நடந்து வருகின்ற டிசாஸ்டர்ஸ் இயற்கை பேரிடர்களிலே நம்மளுடைய பணித்தள காரியங்களை NGO மூலமாக செயல்பட்டு வருகிறது. ஒரு வருஷத்திற்கு 5000 குடும்பங்களுக்கு அந்த டிசம்பர் மாதத்திலே நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இந்த 3 மாதங்களிலே ஒரு வருஷத்தின் 5000 குடும்பங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலமாக இயேசுவை அறிவிப்பதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு நிருபம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தின்படி, நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று பவுல் ஒரு மிஷனரி பணித்தளத்தில் சொன்ன காரியத்தை போல, இந்திய தேசம் மத சார்பற்ற தேசம், ஆனால் நேபாள் தேசம் அப்படிப்பட்ட தேசம் அல்ல. அவர்கள் பர்டிகுலராக இந்த மதத்தை மாத்திரம் சார்ந்து இருக்கிற அரசியலமைப்பு சட்டமே அவர்களுடைய அதை சார்ந்து எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தேசத்தில் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு அவருடைய நீதி நியாயங்களையும் அவருடைய வருகையும் அவருடைய 2வது வருகையும் நியாய தீர்ப்புகளையும் குறித்து கற்றுக் கொடுத்து வருகிறோம். இப்படியாக நேபாள் தேசத்தில் சுவிசேஷ பணிகள் நடந்து வருகிறது. இன்றைக்கு இந்த கூடுகைக்கு எங்களுக்கு அருமையான ரிங்கல் தௌபே இந்த எல்லம் திருச்சபையிலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நாங்கள் மனதார ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் தொடர்ந்து கர்த்தருடைய துதி ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். நாம் தேவனை துதித்து கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து மற்றுள்ள காரியங்களுக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். நம்ம மத்தியிலே அருமையான சகோதரர் ஜெனிஷ் அவர்கள் சில பாடல்களை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக அருமையான விஸ்லின் ஜோ அவர்கள் CSI பாஸ்டராக இருக்கக்கூடிய அவர்கள் ஆராதனைக்குள்ளாக வழி நடத்துவார்கள். தொடர்ந்து அவர்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். அதை தொடர்ந்து மற்றுள்ள காரியங்களுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹெவன் டிவி காஸ்பல் ஃபார் நேபாள் மற்றும் ஃபீட் நேஷன் ஊழியங்களின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். அன்பான அழகாக சொன்னார்கள். நாம் கிறிஸ்தவர்களாக இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை அறியாத இடத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்கும் பணியை நம்முடைய ஹெவன் டிவி ஊழியங்கள் செய்து வருகிறது. இதற்கான முழு அங்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை இந்த நாளிலும் நாம் காணப்போகிறோம். ஒரு சில பாடல்களை பாடி இந்த ஆயத்த கொடுகைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். முதலாவதாக நாம் வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனம் இயேசுவே உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை என்று சொல்லி நாம் ஆண்டவரை பாடி புகழுவோம். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனம் இயேசுவே உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். குருடர் கண்களை பார்க்க செய்தவர் நீர்தானையா, செவிடர் செவிகள் கேட்க செய்தவர் நீர்தானையா. ஆண்டவர் அநேக அற்புதங்களை மக்கள் வாழ்விலே செய்திருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும் முன்னதாக ஜெபத்தோடு நாம் சேர்ந்து பாடுவோம். குருடர் கண்களை பார்க்க செய்தவர் நீர்தானையா. குருடர் கண்களை பார்க்க செய்தவர் நீர்தானையா, செவிடர் செவியை கேட்க செய்தவர் நீர்தானையா. குருடர்
குருடர் கண்களை பார்க்க செய்தவர் நீதானையா, செவிட செவியை கேட்க செய்தவர் நீதானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உமை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். குஷ்டரோகியை குணமாக்கினவர் நீர்தானையா, மரித்தோரை எழும்ப செய்தவர் நீர்தானையா. குஷ்டரோகியை குணமாக்கினவர் நீர்தானையா, மரித்தோரை எழும்ப செய்தவர் நீர்தானையா. குஷ்டரோகியை குணமாக்கினவர் நீர்தானையா, மரித்தோரை எழும்ப செய்தவர் நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உமை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உமை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். சாமரோகம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா. சாமரோகம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உமை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உமை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. இன்னும் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, சத்தமா ஆராதனை ஆராதனை இயேசுவே. கேட்கல சத்தமா. ஆராதனை 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 இயேசுவே. ஒரு முறை கூட ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. குருடர் கண்களை பார்க்க செய்தவர் நீதானையா, செவிடர் செவிகள் கேட்க செய்தவர் நீதானையா. குருடர் கண்களை பார்க்க செய்தவர் நீதானையா, செவிடர் செவிகள் கேட்க செய்தவர் நீதானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஹெவன் டிவி ஊழியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவை அறியாத இடம் நேபாள் தேசத்திலே கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்கிறது. இது நாம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்றைக்கு நாம கிறிஸ்துவை அறியாதவர்கள் மத்தியில் கிறிஸ்துவை சேர்த்திருக்கிறோமா? இது நம்முடைய வாழ்க்கையில் வைக்கப்படுகிற ஒரு கேள்விக்குறி. நீங்க உங்களால இப்ப இந்த இடத்துல என்னையும் சேர்த்துதான், நம்மளால எத்தனை பேர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், எத்தனை இடங்களில் ஊழியத்துக்கு உதவியாக நாம் இருக்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாம ஊக்குவிக்கணும். அல்லது இன்னும் ஏதோ ஒரு இடத்துல பல பல ஊழியங்கள் இருக்கு, நம்ம சார்பாக ஊழியங்கள் நடைபெற வேணும். அதை தான் நம்ம ஹெவன் டிவி காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாம இந்த குடுகையில் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் நல்லவர். அவரை நாம் நன்றி செலுத்தி பாடப் போகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர், மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதினை தாண்டினேன் உம் தயவால். யாவரும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு தந்திருக்கிற மேன்மைகள் யாவற்றையும் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். ஆபத்து நாளிலே அனுகூலமான துணைமானீரே நன்றி ஐயா. உம்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை தந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா என்று, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி யாவருக்கும் தெரிந்த பாடல் உற்சாகமாய். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர், மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர், மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உம்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே.
நடத்தி குறைவின்றி காத்தீர் மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர் மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர் மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர் மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிரை தாண்டினேன் உம் தரவா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பெரியவர், நாம் ஆராதிப்பவரும் நாம் வழிபடுகிறவரும் ஆகிய ஆண்டவர் பெரியவர், நல்லவர். இன்று வரையிலும் நம்மை பாதுகாக்கின்றவர். நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்திற்கு செவி கொடுப்பவர். வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குருவி குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுப்பவர். கூப்பிடுகிற, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் பதிலளிப்பவர். என்னுடைய முழு எண்ணமும் ஆண்டவர் மகிமைப்படும் வண்ணமாக நடைபெறுகின்ற ஊழியங்கள் ஆசீர்வாதமாக மாற நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு நாம் ஜபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று கண்களை மூடி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கலாமா? ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எனக்கு தாரும். நான் பாவம் செய்தால் என் வீட்டு வாசல் படியிலே அந்த பாவம் படுத்து நிற்குமா ஆண்டவரே. என்னையோ என் சந்ததியையோ இந்த பாவம் தொடராதபடிக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி எல்லாராமின் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், அற்றுத்தான் எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஆவியானவரே நன்றி. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை புரிந்திட வெளிச்சம் தாரும் ஆவி. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமாமே. ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமென். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்திச்சதாமே ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு எங்கள் கால்கள் போகாதபடிக்கு, நீர் விரும்பாத இடங்களிலே நாங்கள் பயணிக்காதபடிக்கு எங்களை தடுத்து நிறுத்தி உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு தரோம். அப்படியே அவருக்கு ஒரு விஷயம் நன்றி சொல்லலாமா? கடந்து போன நாட்கள் முழுவதும் அவர் நம்முடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்ப்போம். எவ்வளவு ஆச்சரியமாக நாம் நினைத்து பார்த்ததை விட, நாம் எண்ணிக்கொண்டதை விட மேலாக தம்முடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அவர் நிரப்பினார். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை கைவிடாதபடிக்கு, உம்முடைய இரக்கம் எங்களை விட்டு மாறாதபடிக்கு எங்களை நீர் வழி நடத்துகிறேன். நல்லவரே, வல்லவரே, நாங்கள் உம்மை
வல்லவரே, மகிமையின் ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல் வரி சொல்லுகிறது, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணன் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்துகிற ஆவியானவரே, கனிவாய் நடத்துகின்ற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணன் மணியை போல பாதுகாக்கின்ற உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் எல்லாம் சேர்ந்தாமே. ஆவியானவரே, நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வு செய்தவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. ஆமென். ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, நாங்கள் உம்மை ஆராதித்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராக வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர் என் முன்னே என்றும் நான் பயப்படேன். என்னுடைய ஆண்டவர் எனக்கு முன்னாக சொல்லுகிறபடியினாலே என் வாழ்க்கையில எதுவும் இல்லை, இனி கலக்கம் இல்லை, கவலை இல்லை. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி நாம பாட போகிறோம். எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர், சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் நான் பயப்பட பாடுவோமாக. ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். ஆவியானவரே, எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கின்றார் என்றும் பயப்படனே, சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கின்றார் என்றும் பயப்பட. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நல்லவர், நல்லவர். ஆமென். ஆவியானவர், வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வு எல்லாம் சேர்ந்தாமே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே. ஆமென். இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூடுகையினுடைய நிறைவும் சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவரிலும் தங்குகிறபடியாலே ஆண்டவர் எங்களையும் ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படி எங்களையும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தோடு இந்த இடத்திலே அழைத்து வந்தபடியினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும், ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். மனித சத்தமோ, மனித சிந்தனைகளோ, மனித எண்ணங்களோ இங்கு வெளிப்படாதபடி ஆண்டவருடைய மேலான சுத்தம், ஆண்டவருடைய மேலான கிருபை பேசுகிற மக்கள் வழியாக மகிமையாக மகத்துவமாக மாறட்டும். தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். இயேசு வழியாகவே ஜெபிக்கும் போது ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே,
ஆமென் ஆமென். இன்றைக்கு எங்களுடைய பணிவான அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ரிங்கல் தௌபே திருச்சபை தலைமை போதகரும் லண்டன் மிஷன் திருச்சபையினுடைய தலைவருமாய் இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் கே சுந்தரராஜ் ஐயா அவர்களே இந்த கூடுகைக்கான ஒரு தலைமை உரை ஆற்றும்படியாக ஐயா அவர்களை முன்பாக அழைக்கிறேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கின்ற ஆண்டவருடைய உன்னதமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அங்கே எல்லாரும் எங்கேயோ பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு நம்மை ஒன்றாக ஒரே திருச்சபையிலே இணைத்திருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்தார். உண்மையாகவே இந்த ஹெவன் டிவி சிறப்பு நிகழ்ச்சி ஒரு சில நாட்களுக்குள்ளே ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஆண்டவர் நம்முடைய திருச்சபையிலே இந்த வட்டாரத்தில் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முன்குறித்தார். உண்மையாகவே நேபாள் தேசத்தை குறித்த மிகுந்த ஒரு பாரத்தை, தரிசனத்தை அருமையான தேவ மனிதன் அன்பு அண்ணன் மேத்யூ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கு உலகமெங்கும் நற்செய்தி கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக நம்ம போகாத வீடுகளுக்குள்ளே தொலைக்காட்சியின் மூலமாக இயேசுவின் நாமம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஹெவன் டிவி ஊழியங்களை குறித்து நாம் நன்கு அறிவோம். தேசிய அளவிலே இன்றைக்கு அது ஒலிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அநேக மக்கள் 1000 லட்சங்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அண்ணன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தரிசனம், நேபாள் எப்படியாவது இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ மனிதர் சொன்னாங்க, 3 கோடி மக்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே 80 மிஷனரிகள் அங்கு ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். முற்றிலும் இருண்டு போன ஒரு தேசம், சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடி பல இரும்பு தாழ்பாள்களை தாண்டி இன்றைக்கு அந்த ஊழியங்கள் அங்கே வல்லமையாய் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக திருச்சபைகள் உருவாக்கப்பட, குறிப்பாக மலைவாழ் மக்கள் மத்தியிலே அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அவர்களுக்கு தேவையான அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அநேக அன்பளிப்புகள், பரிசுகளை கொடுத்து ஜனங்களை இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் நம்ம ஊருக்குள்ளேயே சபைகளை போட்டி போட்டி கெட்டி கொண்டிருக்கும் போதும் அண்ணன் அவர்களுக்கு நேபாள் மேலே கொடுத்த தரிசனத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ மனிதர்களுடைய தரிசனங்கள், திட்டங்களை தோள் கொடுத்து தாங்கக்கூடிய தேவ ஜனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதிகளை ரொம்ப வாழ்த்தினாங்க. சொல்றாங்க, என்னுடைய நற்செய்தி பணிக்காக தங்கள் இல்லத்தை திறந்து கொடுத்தவர்கள், என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையே கொடுத்தவர்கள் என்று சொல்லி திருச்சபைக்கு அவர் எழுதும்போது வெகுவாய் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியை வாழ்த்துறாங்க. பாருங்க, சுவிசேஷத்திற்காக தங்கள் இல்லத்தை கொடுத்து தோள் கொடுத்து தாங்கின அருமையான ஒரு குடும்பம். இன்றைக்கு நற்செய்தி பணிக்கு, சுவிசேஷத்திற்கு அநேகர் தடையாக இருக்கிற இந்த கடைசி நாட்களிலே அண்ணனோடு தொடர்ந்து நீங்க தோளாக நின்று ஜெபிக்கிறீங்க, ஊழியம் செய்றீங்க. எல்லாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். நிச்சயமாக அண்ணனை கொண்டு தேசத்தில் நேபாள் வேறு வெகுவாக அது இயேசுவுக்கு சொந்தமான ஒரு தேசமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக நாம் இன்றிலிருந்து இன்னும் பாரத்தோடு ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக, நேபாள் தேசத்திற்காக ஒவ்வொரு மிஷனரிகளையும் ஆண்டவர் அந்த இடத்துல வல்லமையாய் பயன்படுத்தணும். அவர் ஊழியம் செய்கிற இடங்களிலே இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கணும். ஜனங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லணும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லேன், என்னுடைய தலைமை உரையினுடைய நிறைவுக்கு நான் வர விரும்புகின்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவருடைய ஏக்க சத்தம் இது. அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் வந்த அருமையான ஒரு தேவ வார்த்தையை எசேக்கியா மூலமாக ஆண்டவர் பிரகடனம் பண்ணினார். என்ன அந்த வார்த்தை? தேசம் ஆங்காங்கே உடைபட்டு கிடக்கிறது. தேசத்தை அடைப்பதற்கு, தேசத்திற்காய் திறப்பிலே நிற்பதற்கு ஒரு மனிதனை தேடினேன். ஆண்டவர் சொல்றார், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி.
இன்றைக்கு தேசத்தில் எல்லாவற்றுக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். சபை கட்டணும்னா கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, பதவிகள் வகிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய மக்கள், திறப்பிலே நிற்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு தேசத்திற்கு தேவை. பாருங்கள், ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், மோசே நீ என்னை விட்டுவிடும், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் இவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். மோசே திறப்பிலே நிற்கிறான். அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நம்ம அண்ணன் என்ன சொல்லிடும், ஓகே ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிச்சா போதும் அப்படின்னு குறுகிய மனப்பான்மையில் வந்திருப்போம் இல்லையா. அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ஜனமாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும், கானானுக்கு அழைத்து கொண்டு செல்வேன் என்று சொன்னீரே என்று சொல்லி மோசே ஒரு தனி மனிதனாய் அங்கே திறப்பில் நின்று கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறான். பாருங்க, ஆண்டவர் அவனுடைய கெஞ்சுதலின் விண்ணப்பத்தை கேட்டு அந்த தேசத்திற்கு மக்களுக்காக மனது இறங்குகிறார். இன்றைக்கு தேசம் ஆங்காங்கே தேவனுடைய கோபாக்கினை சாங்கோவம் தேசத்தின் மேல் பற்றி எறிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கோபத்தை தணிப்பதற்கு திறப்பிலே நின்று கெஞ்சி பிரார்த்தனை செய்வதற்கு மோசேக்கள் தேவை. மாத்திரமல்ல, தன்னலமற்ற எஸ்தர்கள் தேவை. சொல்றா, என் ஜனத்துக்கு வரும் அழிவை பொல்லாப்பை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும், நான் செத்தாலும் சாகிறேன். நல்ல ஒரு வாழ்க்கை, ராஜ அரண்மனையிலே உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எஸ்தர் சொல்றா, என் ஜனத்துக்கு வருகின்ற அழிவு பொல்லாப்பை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும். கண்ணீரோடு உபவாசித்து ஜெபிக்கிறாள். சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. எந்த சூசான் நகரத்தை ஒரு ஆமான் கலங்க வைத்தானோ அதே அந்த சூசான் நகரம் ஒரு தன்னலற்ற எஸ்தர் மூலமாக அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அல்லேலூயா. கடைசி நாட்களிலே தேசத்திற்காக திறப்பிலே நிற்கக்கூடிய எஸ்தர்கள் தேவை. தேவன் நம்மை மோசேக்களாய், நெகேமியாக்களாய், யோசுவாக்களாய், எஸ்தர்களாய் திறப்பிலே நிற்க ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அண்ணனுக்கு எப்படி ஆண்டவர் நேபாள் தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை கொடுத்தாரோ, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு மேலையும் ஏதாவது ஒன்று நீங்க செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்காய் செய்கிறது மாத்திரம் இம்மையிலும் மறுமையிலும் நிற்கும். அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், நம்ம சபையில காலையிலும் மாலையிலும் ஜெபிக்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. ஜெபிக்கிற ஊழியம் செய்யறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமா வரும். ஒரு மனிதன் தேவனுக்காய் வல்லமையா எழுந்து நிற்கும் போதும் அநேகர் எதிராக வருவாங்க. ஆனா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி ஆத்துமாக்கள் வெகு திரளாய் மந்தையிலே சேர முடியும். அன்பானவர்களே, நிச்சயமாய் நம் அனைவருக்கும் ஒரு வாடாத மகிமையான ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த மாபெரும் பணியை செய்யுங்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். இப்பொழுதும் ஒரு சுவிசேஷ தரிசனமிக்க ஒரு பாடலுடைய 2 சரணத்தை மாத்திரம் நான் பாடி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, தேசம் எங்கும் வாழும் ஜனங்களே, ரட்சிப்பை உயர்த்தி கூற 2ஆம் வருகை துரிதமாக. ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, இயேசு இன்றி ரட்சிப்பில்லையே, அறிவிப்பது அறிந்தோர் கடமையே. 1000 ஊழியர்கள் எழும்பட்டும், அவர்களை நம் கரங்கள் தாங்கட்டும் என்கிற அருமையான ஒரு பாடல் இணைந்து பாடலாம். ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, தேசமெங்கும் வாழும் ஜனங்களே, ரட்சிப்பை உயர்த்தி கூற 2ஆம் வருகை துரிதமாக. ரட்சிப்பை உயர்த்தி கூற 2ஆம் வருகை துரிதமாக. ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, இயேசு இன்றி ரட்சிப்பில்லையே, அறிவிப்பது அறிந்தோர் கடமையே. இயேசு இன்றி ரட்சிப்பில்லையே, அறிவிப்பது அறிந்தோர் கடமையே. ரட்சிப்பை உயர்த்தி கூற 2ஆம் வருகை துரிதமாக. ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே,
ஆயிரம் ஆயிரம் ஊழியர் எழும்பட்டும், அவர்களை நம் கரங்கள் தாங்கட்டும். ஆயிரம் ஆயிரம் ஊழியர் எழும்பட்டும், அவர்களை நம் கரங்கள் தாங்கட்டும். ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாய் ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. என் ஜனத்தின் அழிவை காண்பேனோ, எஸ்தர் போன்று திறப்பில் நிற்பேனோ. என் ஜனத்தின் அழிவை காண்பேனோ, எஸ்தர் போன்று திறப்பில் நிற்பேனோ. ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாய் ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. தேசமெங்கும் வாழும் ஜனங்களே, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாக ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசை கரங்களை தட்டி ஐயாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு கணத்துக்குரிய தேவ மனிதராய் மிஷனரிகள் தங்களை தேடி வந்த ஒரு மிஷனரி குழுவினரையும் மனதார அவர்கள் ஆசீர்வதித்து உற்சாகமான வார்த்தைகளினாலே நம்மை திடப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த ரிங்கல் தௌபே திருச்சபையின் உதவி ஊழியராக இருக்கின்ற அருமையான ஐயா கர்த்தருடைய ஊழியர் சாம் ஜெனிஷ் ஐயா அவர்களை வாழ்த்துரை கொடுக்குமாறு அன்பாக அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இந்த அருமையான வாழ்த்துரை வழங்கும்படியாக வாய்ப்பு அளித்து நம் சபை போதகருக்கும் மற்றும் நேபாள் ஒளியம் ஃபவுண்டர் பிரதர் மேத்யூ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஹெவன் டிவி ஊழியங்களை குறித்து கடந்த 10 வருடங்களுக்கு மேலாகவே தனிப்பட்ட முறையில் நன்றாக அறிவேன். குறிப்பாக இந்த நேபாள் ஊழியங்களை குறித்து நான் பார்க்கும்போது நாம் எல்லாருக்கும் ஒரு ஜெனரல் பெர்செப்ஷன் என்ன இருக்குன்னா, இந்த இந்திய தேசத்தில் தான் அதிகமாக ஊழியங்கள் செய்வது மிகவும் கடினமான ஒரு காரியம். மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவது மிகவும் கடினமானது நம்முடைய இந்திய தேசத்தில் தான் என்று அநேகருக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து உண்டு. ஆனால் நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய தேசத்தை பார்க்கிலும் பல மடங்கு கடினமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற தேசங்கள் அதிகமாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நேபாள் தேசம். மிகவும் கடினமான ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய மிகவும் ஒரு கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் அருமை அண்ணன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் வீடுகளில் அதிகமாக ஹெவன் டிவி பார்ப்பதுண்டு. அநேக ஊழியங்களில் உள்ள சேனல்கள் நமக்கு பார்ப்போம். ஆனால் அதிலும் ஹெவன் டிவி குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால் இட்ஸ் ஸ்பிரிச்சுவலி ஒர்தி என்று சொல்வேன். அப்படி என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது தேவையோ ஒரு மிஷனரி தாகத்தை தூண்டுகிற வண்ணமாக அந்த சேனல் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதோடு கூட இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு வசனம் பார்க்க முடியும். சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வேதம் சொல்லவில்லை. மாதம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லவில்லை. ஒரு சுவிசேஷகனுடைய பாதங்கள், அதாவது ஒரு மிஷனரியுடைய பாதங்கள் கரடு முரடான பாதைகளிலே, ரோடு வசதி இல்லாத இடங்களிலே அடிபட்டு மற்றவர்களால் இகழப்படுகிறவர்களுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு வர்ணனையை பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் யாருடைய பாதத்தை அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எந்த மனுஷன், எந்த ஊழியக்காரன், எந்த மிஷனரி இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஓடுகிறானோ, வேதனைப்படுகிறானோ, அவமானப்படுகிறானோ, அவருடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறதான். இந்த நாளிலும் கூட நம் இந்திய தேசத்தை தாண்டி இன்னொரு தேசம், நம்ம அறியாத ஒரு தேசம், நம்முடைய பக்கத்து தேசமாக இருந்தாலும் அந்த தேசத்திலே பல பொருள் செலவுகள்,
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் ஆண்டவருடைய நாமத்தை இன்றைக்கு மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நாமம் அந்த ஊழியத்தில் மகிமைப்படணும்னு சொல்லி தியாக உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஊழியங்கள் என்ன அபரிவிதமாக வளர்ச்சி அடையும். அண்ணன் மூலமாக இந்த நேபாளிலே ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இன்னும் அதிகமாக இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வம் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இந்த மிஷனரி ஊழியத்தினுடைய ஊழிய கண்ணோட்டத்திற்காக இப்பொழுது ஹெவன் டிவியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபினான்சியல் காரியங்களை நிர்வாகம் பண்ணுகின்ற அருமையான எங்களுடைய சகோதரி, மதிப்புக்குரிய சகோதரி ஜினி அவர்கள் முன்பாக வந்து இந்த ஊழியத்தை குறித்து ஒரு ஊழிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிப்பார்கள். அதை தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் சகோதரருடைய கரங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட இந்த வேத வசனத்தின்படி நேபாள் தேசத்துக்குள்ளே 3 கோடி ஜனங்கள் நிறைந்த அந்த தேசத்துக்குள்ளே 77 மாவட்டங்கள் இன்னும் அங்கே அந்த தேசத்தில் நம்ம ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் மே மாதம் நாங்கள் ஒரு குழுவாக அந்த தேசத்துக்கு போயிருந்தோம். இதில் வந்து 80 மிஷினரிகள் இருக்கிறாங்க, 330 பிள்ளைகள் பராமரிக்கப்பட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, 32 சபைகள், 14 சபைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் போன மே மாதம் அங்கே போயிருக்கும்போது கைலாலி மாவட்டத்தில் தங்கியிருந்தோம். பாஸ்டர் கோவிந்த் அவங்க இப்போ ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. அங்கே உள்ள நேபாள் எங்களோட டைரக்டர் அவங்க தான் எங்களை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போனாங்க. அங்கே போகிறது வந்து அவ்வளோ ஈஸியான பயணம் இல்லை. அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது. நாங்கள் அந்த பார்டரை தாண்டும் போதே அவ்வளோ செக்கிங், ஒவ்வொரு இடத்துலையும் செக்கிங். பாஸ்டர் தான் எங்களுக்கு அங்கே உள்ள அந்த காரியங்களை சொல்லி அவங்க தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் காமிச்சு எங்களை உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. அப்போ தான் தெரிஞ்சு இவ்வளோ ஈஸி இல்லை அங்கே கடந்து போகிறது. மேத்யூ பிரதர் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மாதத்துக்கு 2 வாட்டின்னு வர்றாங்களே அப்படின்னு உள்ளது அப்போ புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, அன்பா எங்களை உபசரிச்சாங்க. அந்த தேசத்தில் நாங்கள் அப்போ போயிருக்கும்பொழுதும் சர்ச்சு பிரதிஷ்டை ஒன்று இருந்துச்சு. இன்னும் நாங்கள் போயிருந்த பெண்களாக சேர்ந்து ஒரு இடத்துல கல் போட்டோம். டோட்டிங்கிற மாவட்டத்தில் கல் போட்டு அந்த சர்ச்சுக்கான அடிக்கல் வேலைகளை நடத்தணும். ஆனால் அங்கே போகும்போது அந்த கிராமங்கள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் டோட்டியில் ஒரு சர்ச்சை பார்த்தோம். பாஸ்டர் லோகேந்திரா அவங்களோட சர்ச்சுக்கு போயிருந்தோம். நம்ம இங்கே ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக அவ்வளோ இதாக இருக்கிற சர்ச்சை எப்படி இன்னும் ஆடம்பரமாக காட்டலான்னு அவ்வளோ கோடிக்கணக்கு பணங்கள் முடக்கிறாங்க. ஆனால் அங்கே கட்டப்படுகிற அந்த சின்ன ஆலயங்களிலும் அங்கே உள்ள ஆத்துமாக்கள் நிரம்பி வழிகிற ஜனங்கள் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அவங்கள ஆராதிக்கிற அந்த வேலைகளை பார்க்கும்போது கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த நேபாள் ஊழியம் இவ்வளவு ஜனங்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு அதை கண்டுகொள்ள முடிச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஜனங்கள் அந்த தேசத்து ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற அந்த ஜனங்கள் சின்ன ஒரு கடையில் போனீங்கன்னா கூட அங்கே என்ன இருக்கும்னா நம்ம கடைகளில் ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் தான் இருக்கும். அங்கே நீங்கள் அந்த கிராமங்களுக்குள்ளே நம்ம பயணப்பட்டு போகும்போதும் சின்ன ஒரு கடைகளில் பார்த்தீங்கன்னா கூட பிராண்டி பாட்டில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தில் மேத்யூ பிரதரை உண்மையாகவே அங்கே நினைக்கும்போது சல்யூட் பண்ணலான்னு போல தோணுச்சு. அந்த அளவு மனசுக்கு இதாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தில் பாதுகாப்பற்ற நிலைமைகள். அது மட்டும் இல்லை, அங்குள்ள அரசாங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலு இதெல்லாம் நம்மளுக்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்களே நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்கூல் வைஸாக கொடுத்துருவாங்க. அங்கே அந்த பிள்ளைங்களை பராமரிக்கிறது, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்ம அந்த ஃபீட் நேபாள் மூலமாக தான் அங்கே டீச்சர்ஸ் வச்சுருக்குறோம். அப்புறம் அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த ஃபீட் ப்ரோன்னு சொல்லி மாலை உணவு திட்டம் அதெல்லாம் வழங்குகிறோம். அதன் மூலமாக அவங்களுக்கு ஃப்ரீ டியூஷன் சொல்லி கொடுக்குறது, நற்புணங்கள், நற்பண்புகள், ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்குறதுக்கும் அது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் அந்த தேசத்தில் செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, கிராம பகுதிகளில் அந்த தண்ணி வசதி நம்ம செய்து கொடுக்குறோம். அடிப்பம்பு அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அப்படி நிறைய நற்கிரியைகள் அந்த தேசத்தில் செய்கிறதுனால ஊழியத்தின் பாதையில் அங்கே ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஊழியத்தோட முழு தேவையுமே என்னென்னா நம்ம காசு தான். ஏன்னா அவங்களுக்கு போன உடனே சுவிசேஷன் சொல்ல முடியாது. ஆண்டவருடைய அன்பை அந்த இடத்துல சொல்லணும்னா நம்ம வருடந்தோறும் கொடுக்குறதான நேபாள் கிறிஸ்மஸ் பரிசு கிஃப்ட் மூலமாகவும், இன்னும் பேக் டு ஸ்கூல் ப்ராஜெக்ட், அதாவது மே மாதம் பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள், பேகு, நோட்டு புக் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் கொடுக்கணும். இன்னும் விசேஷமாக என்னென்னா, நாங்கள் அச்சங்கிற ஒரு பகுதிக்கு, அது வந்து
ட்ராவல்னால் ரொம்ப கஷ்டம். மலைகள் நிறைய, மேடுகள், அப்படி ஒரு 7-8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். அந்த இடத்துல போயிருக்கும்போது அங்கே இருக்கிற மிஷினரி, அங்கே ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக தான் அன்றைக்கி அங்கே போயிருந்தோம், CMM 25ங்கிற ஒரு இதுக்காக. அப்போ அங்கே இருக்கிற மிஷினரி அங்கே உள்ள சூழ்நிலைகளை பற்றி எங்களுக்கு சொல்லவே இல்லை. நாங்களும் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துல போயிருக்கும்போது ஒரு கடையில் அங்கே உள்ள உணவு வகை மொத்தத்தில் டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். தால் கறி அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தயிர் வாங்கினா நல்லா சாப்பிடலாமேன்னு சொல்லி நாங்கள் ஒரு கடைக்கு போகும்போது அங்கே சொன்னாங்க, கிறிஸ்டியன்ஸுக்கு யாருக்கும் பால் தயிர் கொடுக்க மாட்டாங்க. அது எங்களுக்கு தெரியாது. அந்த கடையில் தயிர் இருந்தும் அவங்க எங்களுக்கு கொடுக்கல. அப்புறம் தான் தெரியும் அவங்க கிறிஸ்டியன்ஸுக்கு யாருக்குமே பால் தயிர் எதுவும் தரமாட்டாங்க. அப்படி அவங்க கொடுக்குறதா இருந்தால் அவங்க பசுமாடு செத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு தேசம். ஆனால் அநேகர் அந்த இடத்துல இருந்தும் அநேக பிள்ளைங்களுக்கு பேக் டு ஸ்கூலுக்காக பெயர் கொடுத்துருந்தாங்க. அநேகர் வந்து பெற்றுக்கொண்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அதிகமாக இந்த ஊழியத்துக்கு தேவை, அந்த உதவி செய்கிற மக்கள் அதிகம் தேவை. அது மட்டும் இல்லை, 330 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மாதந்தோறும் அவர்களுக்கு பராமரித்து கொண்டிருக்கிறோம். மாதம் 1000 ரூபாய் செலவாகிறது அவர்களுக்கு. ஒரு மிஷினரிக்குன்னா நம்ம 3000 ரூபாய், அதாவது ஒரு மிஷினரி குடும்பம்னா 5000 ருபீஸு. 2 மிஷினரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்கள்னா அவங்களுக்கு மிஷினரிகளுக்கு 3000, பிள்ளைக்கு 1500 ரூபாய் அந்த மாதிரி வரும். ஒரு பிள்ளைக்கு நீங்கள் 1000 ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு பிள்ளைக்கான தேவையை சந்திக்கலாம். ஃபீட் ப்ரோவுக்காக நீங்கள் 400 ரூபாய் கொடுத்து அந்த மாலை உணவு திட்டத்துலேயும் நீங்கள் இது பண்ணலாம். மிஷினரிகளுக்காக அதிகமாக ஜெபிங்க. அங்கே 80 மிஷினரிகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அந்த குடும்பங்களுக்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். தேவன் அந்த இடத்துல மிஷினரிகளை கொண்டு இன்னும் வல்ல பெரும் காரியங்கள் செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லை, நீங்கள் வருடத்துக்கு 2 முறை நேபாள் தேசத்துக்கு நீங்களே நேரடியாக வந்து அங்கே என்ன ஊழியம் நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறதையும் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரியும் வசதி செஞ்சு தந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போது தாதல்துரா மாவட்டத்தில் ஆலயம் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2500 ரூபாய். ஒரு பில்லரை நீங்கள் தாங்கணும்னா 21000 ரூபாய். இந்த காரியங்களுக்காகவும் அதிகமாக ஜெபிங்க. உங்கள் ஜெபங்கள்ல அனுதினமும் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக 2 காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அனைவருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்ற வேத வார்த்தையின்படி இப்போது நேபாளில் நடந்து வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி சகோதரி ஜெபா அவர்கள் முன்பாக வந்து எங்களுக்காக ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து ஹெவன் டிவிக்காக சகோதரி சுகாஜினி அவங்க ஜெபிப்பாங்க. அடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைவேறும். அல்லேலூயா. நாம் நேபாள் தேசத்தை குறித்து நன்கு கேட்டிருக்கிறோம். கேட்டபடி நாம் விட்டுவிடாதபடிக்கு நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் தேவனை நோக்கி பார்ப்பது தேவனுக்கு ஒரு பிரியமான காரியம். நாம் ஆலயத்தில் ஒரு கூட்டம் மக்களாக ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் அனைவரும் கண்களை அடைத்து நம் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நேபாள் தேசத்துக்காக அப்பா உம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறீரே அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவாலயத்தில் ஆண்டவரே ஒரு கூட்டம் மக்களாக ஏசப்பா கூடும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். உம்மை நாங்கள் நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக நீர் இந்த உலகத்தில் வந்தீர். அப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து அப்பா சிலுவையில நீர் அடிக்கப்பட்டு ஆண்டவரே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்த அப்பா உம்முடைய விலை மதிக்க முடியாத அந்த இரத்தத்திற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட தேவன் அப்பா நேபாள் தேசத்து பிள்ளைகளையும் அப்பா நீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தீரே அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிறோம் அப்பா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு அப்பா தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதபடிக்கு அப்பா இருளிலே வாழ்ந்த ஜனங்களை என் தேவன் நேசித்து அப்பா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனையோ பேர் இருந்தும் அப்பா நீர் பரலோகத்திலிருந்து மேத்யூ பிரதரை கண்ணோக்கி பார்த்து அப்பா உம்முடைய தாசனை அப்பா நீங்க நேபாள் தேசத்துக்கு அனுப்பி அப்பா நீர் வைத்திருந்த திட்டங்கள் தரிசனங்கள் அப்பா மேத்யூ பிரதர் மூலமாக நீங்க நேபாள் தேசத்துல செய்து அப்பா 80 மிஷனரிகளை என் தேவனுக்கு என்று நீங்க தெரிந்தெடுத்தீங்களே அப்பா. அந்த 80 மிஷனரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக அப்பா அன்பு பிள்ளைகள் குடும்பமாய் நேபாள் தேசத்துல அப்பா செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும்
என் தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறீரே அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 80 மிஷனரிகளும் அவர்களுடைய குடும்பங்களும் அப்பா போகும் இடமெல்லாம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் அனுதினமும் பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறீங்களே அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அங்க இருக்கிற 330 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த 330 பிள்ளைகளும் வரும் நாட்கள்ல பெரிய ஊழியக்கார பிள்ளைகளாக என் தேவன் எழும்பும்படி அற்புத அதிசயங்களை செய்ய போகிறபடியினால அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கட்டப்பட்ட ஆலயங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஆலயங்கள் அப்பா பிள்ளைகள் ஒன்று கூடி என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என் தேவன் விலை மதிக்க முடியாத நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீரே அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் அதிகம் உண்டு ஆண்டவரே. அப்பா அதினதின் காலத்திலே கர்த்தர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்ய போதுமானவராய் இருக்கிறீரே அப்பா. ஒவ்வொரு வேளைகளில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போது தேவன் யார் யாரை கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்ற அப்பா கட்டுமான பணிகளுக்கு தேவையான தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீரே அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நேபாள் தேசத்தை முற்றிலுமாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் வல்ல பெரிய காரியங்களை நேபாள் தேசத்தில் செய்து என் தேவனுடைய வருகைக்கு அப்பா நேபாள் தேசம் முழுதும் ஆயத்தப்படுத்தப்பட்ட தேசமாக ஆவியானவர் கிரியை செய்ய போகிறபடியினால உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். இனி ஒரு ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து விடலாம். ஹெவன் டிவியினுடைய ஒவ்வொரு பணித்தள ஊழியங்களுக்காகவும் ஹெவன் டிவி பிராட்காஸ்டிங் நெட்வொர்க் தமிழ்நாட்டிலே இந்த தமிழ் சேனலும் நேபாள் தேசத்திலே ஹெவன் டிவி நேபாள் சேனலும் இயங்கி வருகிறது. இந்த நடந்து வருகிற மிஷனரி ஊழியங்களுக்கெல்லாம் ரூட் காஸ் என்று சொல்லுவார்கள். ஆணி வேறாக இந்த ஹெவன் டிவி தான் இருக்கிறது. ஹெவன் டிவியினுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் இன்னைக்கு கமர்ஷியல் சேனலும் காஸ்பல் சேனலும் என்று சொல்லி மிகப்பெரிய சேனல் போட்டி யுகத்தில் இந்த மிஷனரி சேனல் தாக்கு பிடிக்க வேண்டும். மிஷனரிகளுக்காய் பிரயாசப்படுகின்ற ஒரு தேசத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சேனலுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். இதனுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். பெரிய மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரம தகப்பனுடைய தயவு எப்போதும் இந்த சேனலுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக சகோதரி சுகாஜினி அவர்கள் முன்பாக வருவார்கள். யாவரும் இணைந்து ஜெபித்து அமர்ந்து கொள்ளலாம். நம்ம இப்போ நேபாள் ஊழியத்தோட தரிசனத்தை உங்க வீடுகளில் கொண்டு வருகிற நம்முடைய ஹெவன் டிவிக்காக ஜெபிக்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ஹெவன் டிவி எப்படியெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகுது அந்த டீட்டெயிலும் சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். நம்மளுடைய ஹெவன் டிவியானது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 2 செட்டாப் பாக்ஸ் மூலமாக வந்து 2,05,00,000 வீடுகளுக்கு நம்மளுடைய ஹெவன் டிவி போய்கொண்டே இருக்குது. ஸோ வந்து இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு கவரேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஜியோ செட்டாப் பாக்ஸ் மூலமாக வந்து நம்ம இந்தியா முழுசும் வந்து நம்ம ஜியோ செட்டாப் பாக்ஸில் பார்க்கலாம். உங்கள் வீடுகளில் வந்து நீங்கள் ஜியோ மோடம் வைத்திருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு உங்களுக்கு வந்து டிவி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ்க்குள்ளாடி போய் கேட்டகரியில் வந்து ரிலீஜியன் போகும்போது கிறிஸ்டியன் சேனல்ஸ் வரும். ஸோ அதில் வந்து நம்முடைய ஹெவன் டிவி இருக்குது. நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வைக்கும்போது நம்முடைய ஜியோ செட்டாப் பாக்ஸ் மூலமாகவும் நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்தியாவில் வந்து நமக்கு அநேக ரிலீஜியன்ஸ் நம்ம கிறிஸ்டியன் சேனல்ஸ் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செட்டாப் பாக்ஸ் தனித்தனி அமௌண்ட்டு நம்ம பேமெண்ட் கட்டினா தான் அது டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ குறிப்பாக நம்முடைய ஹெவன் டிவியானது ஒரு தரிசனத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட சேனல். ஸோ இந்த வந்து தடை இல்லாமல் நமக்கு வந்து இன்னும் அநேக ஜனங்களுக்கு நம்முடைய நேபாள் தரிசனத்தையும் அவனுடைய சுவிசேஷத்தையும் கொண்டு செல்லணும். ஸோ அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ராஜா, கிருபையும் இரக்கம் நல்ல பிதாவே, இந்த வேளையில் தகப்பனே அப்பா அந்த ஹெவன் டிவியுடைய ஒளிபரப்பிற்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ராஜா. கர்த்தருடைய கிருபையினாலே தகப்பனே ஹெவன் டிவியானது தமிழ்நாடு முழுவதும் அப்பா உடைய சுவிசேஷத்தை மட்டுமல்லாமல் நேபாள் தேசத்தின் தரிசனத்தையும் கொண்டு சென்றிருக்கிறது ராஜா. கர்த்தர் இம்மட்டு நடத்தினீங்க ராஜா. அமேசப்பா எங்களுடைய இந்த ஹெவன் டிவியினுடைய ஒளிபரப்பு அந்த தடையில்லாமல் நடப்பதற்கு எங்களுக்கு மாதந்தோறும் 700 ரூபாய் கொடுக்கக்கூடிய 15,000 சந்தாதாரர்கள்
சந்தாதாரர்கள் தேவைப்படுகிறார்கள் ராஜா. கர்த்ததாமே ஸ்தோத்திர ராஜா. அந்த ஒரு வருடத்திற்கு வெறும் 700 ரூபாய் மாத்திரமே அப்பா, அதை கொடுக்கக்கூடிய 15,000 சந்தாதாரர்கள் எங்களுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்த ஒரு தடையும் இல்லாதபடி ஹெவன் டிவி அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஹெவன் டிவியானது அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக பயன்படுத்தி வருகிறீங்க. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக காணப்பட கர்த்தர் ஆண்டவரே ஹெவன் டிவியை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பாவுடைய பரிசுத்த கரத்தில் ஆண்டவரே அப்பா ஹெவன் டிவியுடைய ஒளிபரப்பு காரியங்களை அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற ஹெவன் டிவி காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களின் ஸ்தாபகரும் நேபாள் மிஷனரியுமாய் இருக்கின்ற கர்த்தருடைய தாசன் பெருமதிப்புக்குள்ள ஊழியக்காரர் சகோதரர் மேத்யூ அண்ணன் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். அவர் வந்து மற்றுள்ள காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் அவரை வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னோடு கூட நேபாள் தேசத்தில் எங்களுடைய இந்த பணித்தள தமிழில் பணித்தள இயக்குனர் அப்படி சொல்லுவோம், அவங்க வந்து என் கூட இருக்கிறாரு. நேபாள் தேசம் நல்ல கவனிங்க, நேபாள் தேசம் 77 மாவட்டமாக இருக்கும். ஸோ இதை 7 மாநிலமாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அந்த 7 மாநிலத்தில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஆளை பிரதானப்படுத்தி அவரை வச்சு தான் நாங்கள் என்ன செய்வோம், ஊழியம் செய்வோம். புரிஞ்சுதா அவங்களுக்கு? ஸோ அப்படிப்பட்ட இந்த நேபாள் தேசம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைமையில் நம்ம என்ன செய்கிறோம், 7 சென்டரை பிரித்து வச்சு அதில் ஒரு மாநிலத்தினுடைய பெயர் சுந்தர் பர்ச்சிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதில் 9 மாவட்டம் இருக்குது. அந்த 9 மாவட்டத்துக்கு ஒரு பணித்தள இயக்குனர், அவர் தான் இந்த பாஸ்டர் கோவிந்த் சிங். இப்பொழுதும் நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் அவங்க பேசுவாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. Jai Masih, praise the Lord all of you. First thank to God and Matthew sir and give me opportunity for share the Nepal ministry. Farus in Nepal, you know, you saw the map. Farus in Nepal is the very this border area and then midway in India. There are 9 districts. Total population 30 lakhs population, Farus in Nepal totally. And then 9 districts we are doing the more than 60% people uneducated. This is the Farus in Nepal, state number 7. They are the Rana, Tharu, and Darji, Sunar, Brahman, and more than different population and different people group, and then stay there. We are the GFN ministry doing 9 districts, and last 3 years before we are the 3 church building different Kailali, Kancharpur, Doti with concrete church building. Now our planning in this after March month we starting the Dolindra district. We are the planning for the new church building. Our 9th district just only 2 district plain area, same like hot and cold, but totally 7 district more than hill area. And GFN ministry we starting and more than our planning, our praying, the totally hill area and know the gospel, the see that, know the listen that is the more than walking, there the more village area. We are planning for the our planning. Please you pray for and village and the all people accept the Jesus Christ. And so many working in the for NGO, Feed Nepal NGO. This working for free tuition center, Farus in Nepal, Feed program, and we adopt the government school also, and then poor people blanket, and then poor student book, copy, and also bag, and then roadside people, they have not food, they have not house. We are the some help, and then food, and then blanket, etc. Now finally
I want to request need your prayer for Donda Church and church and school near together, school ground. This is a main point our the gospel preaching for that church, because so many people, different people, different culture, different students are coming to this school, and church and school same ground. There's the effective gospel. This is a main point of that Dolindra church building. We are the finish our planning. We are the finish this October 2024 October. We are the finish that church, and then I want to request you. I am a field director, and my family, our Nepal ministry. Please, you are all welcome, and then you come Nepal and pray for our ministry. And I want to humble request you. I want to request you, please, and then you continue your home, your church, and then your personally prayer. You remember Dolindra Church, our Nepal ministry, and then everything possible, and first of the Jesus name, and then your prayer. You support, and then prayer, and then everything success for the Nepal ministry. Thank you. Jai Masaki. ஹல்லேலூயா. இவங்க இருக்கக்கூடிய அந்த 7வது மாநிலம் இருக்கக்கூடிய 9 மாவட்டங்கள், புரியுதா உங்களுக்கு? அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய எல்லை. அந்த மாநிலத்துக்கு பேர் உத்தரகாண்ட். அப்போ நம்ம இப்படிப்பட்ட அந்த வழியில் உள்ளே போயிடலாம். அங்கே 60% மக்கள் கல்வி அறிவு இல்லாத மக்கள், 40% மக்களுக்கு தான் கொஞ்சம் புரிஞ்ச மக்கள். ரெண்டாவது, இந்த 60% மக்கள் மலையிலே இருப்பாங்க. மொத்தம் 9 மாவட்டம். அந்த 9 மாவட்டத்தில் 2 மாவட்டம் தான் தராய்னா சமதளம், நம்ம ஊர் மாதிரி இருக்கும். மற்றுள்ள 7 மாவட்டம் மலையில் தான் இருக்கும். அச்சோ மாவட்டத்துக்கு போகும்பொழுது நாங்கள் அவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் நம்ம என்ன செய்யணும், ட்ராவல் பண்ணி போகணும். ரொம்ப ஒரு வேதனையான அனுபவங்களாக இருக்கும். காரணம் என்னென்னா 1800 அடி ஆழத்தில் நம்ம உயரத்தில் இருப்போம். அவ்வளோ உயரத்தில் நம்ம பிரயாணம் பண்ணி அந்த மக்களை பார்க்க போகிறோம். எதுக்காக போகிறோம்? ஆத்தும பாரம். அப்போ ஊழியத்துக்குன்னு போகும் பொழுது சில பாதிப்புகள், சில கஷ்டங்கள் வரும். அதை தாண்டி தான் அங்கே ஊழியம் செய்கிறோம். அருமையான சகோதரன் சொன்னதில் முக்கியமான இன்னொரு காரியம் என்னென்னா, அங்கே நடந்து வரக்கூடிய ஊழியங்களை பற்றி சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய ஜாதிகள், தரு என்று சொல்லக்கூடிய ஜாதி, தமாங் என்று சொல்லக்கூடிய ஜாதி, சிங் என்று சொல்லக்கூடிய இப்போ நிறைய ஜாதிகள் அங்கே இருக்காங்க. ஜாதி வழியாக அவர்கள் அங்கங்கே பிரிஞ்சு இருப்பாங்க. அவங்க ஜாதிகளுக்குள்ளத்தான் குடுக்கல் வாங்கல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் உண்டு அங்கே, அதெல்லாம் இருக்குது. அதன் மத்தியில் தான் இயேசுவின் சுவிசேஷம் அங்கே போய் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஒரு ஆமீன் சொல்லணும் நீங்கள். அல்லேலூயா. அடுத்த ஒரு பகுதி முடிச்சுட்டு தான் நான் மெசேஜ் கொடுக்க போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலும் கூடி வந்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் ஒரு காரியம் சொல்லணும் என்று சொன்னால், எங்களுக்கு இதுவரைக்கும் ஹெவன் டிவிக்கு என்று சொந்தமான ஒரு கட்டடம் இந்த இடத்துல இல்லை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நேபாள் தேசத்துக்கு ஜனங்கள் இங்கே நமக்கு பயிற்சி பெற்று போகிறாங்க. நிறைய பேர் அப்படிப்பட்ட காரியங்கள் இதில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு சொந்தமான கட்டடம் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் சுங்காங்கட பகுதியில் நாங்கள் அநேக வருடங்களாக நாங்கள் ஜெபித்தோம். இன்று சுங்காங்கட பகுதியில் தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணி தந்தார். அந்த இடத்துல ஒரு சபை கிட்ட இந்த வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நாங்கள் அதுக்கு அடித்தளமிட்டு 18ஆம் தேதி நாங்கள் வேலை தொடங்கி உள்ளோம். வேலைகள் கர்த்தருடைய கிருபையினால் நடந்து வருகிறது. இன்று வரைக்கும் தடை இல்லாமல் நடந்து வருகிறது. அதுக்கு பேர் ஹெவன்ஸ் கார்டன். அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியினுடைய நோக்கம், அந்த இடத்துல கட்டடம் கட்டுகிறதுக்கான நோக்கம் என்ன என்று நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லி நான் கடந்து போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், நேபாள் தேசத்தில் தேவனால் அழைப்பு பெற்றவர்கள் அந்த இடத்துல தங்கி இருந்து இன்னும் அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை அறிந்திருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் அவங்கள கொண்டு சில பயிற்சிகளை அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவருக்குள் அதிகமான ஆழமான ஒரு விசுவாசத்திற்குள் நாங்கள் அவர்களை நடத்தி அந்த தேசத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், மிஷினரிகளாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அந்த நேபாளிகள் தங்கும்படியாகவும் தங்குவதற்கான ரூம்கள், அவங்க இருந்து படிப்பதற்கான ஹால்கள் அந்த பகுதியில் நமக்கு கட்டப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால்,
ஃபீட் நேஷன் சேரிட்டி என்ற பகுதி சுங்காங்கடையில் வந்து இப்போ நடைபெற்று வருகிறது. அதில் வந்து 120 ஏழைகளுக்கு நாங்கள் தினமும் இலவச உணவு, ரோட்டோரங்களில் உள்ள ஏழைகளுக்கு தினமும் 120 ஏழைகளுக்கு நாங்கள் தினமும் மதிய உணவு கொடுத்துட்ருக்குறோம். அந்த மதிய உணவுகள் சமைப்பதற்கான சமையல் ரூம்கள், அதில் வந்து அவங்க வந்து சில அந்த ஏரியாவில் உள்ள ஜனங்கள், ஏழை ஜனங்கள் அந்த இடத்துல வந்து அவங்களும் சாப்பிடுவதற்கு ஏதுவாக டைனிங் ஹால்கள், இந்த மாதிரிப்பட்ட ஒரு சமையல் அறைகள் கட்டப்படுவதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில காரணங்களின் நிமித்தம் இன்று நிறைய வீடுகளில் வந்து பெற்றோர்கள் வந்து முதியோர் இல்லங்களுக்குள் கொண்டு போக விடுகிறார்கள். நிறைய பெற்றோர்கள் வேதனையோடு காணப்படுகிறார்கள். அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் வந்து அந்த முதியோர்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்னா, காலையில் வந்து அவங்க அந்த ஹெவன்ஸ் கார்டனுக்குள்ளே வருவாங்க, மாலை வரைக்கும் அங்கே இருப்பாங்க. பிள்ளைகள் வேலை முடிந்து வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதற்கான அவங்க தங்கி இருப்பதுக்கான அந்த இடத்துல வந்து அவங்க தங்கி சற்று என்ன செய்வாங்க, இளைப்பாரி அந்த இடத்துல இருக்கிறதுக்கான ஹால்கள், ரூம்கள் இதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், கட்டுமானதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹெவன் டிவிக்கென்று இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து ஸ்டுடியோ எல்லாமே நாங்கள் வந்து இந்நாள் வரைக்கும் வாடகையில் தான், கர்த்தருடைய கிருபையினால் 15 வருடமாக நாங்கள் வாடகை கட்டடத்தில் தான் இருந்து வருகிறோம். அதனால் ஹெவன் டிவிக்கென்று ஸ்டுடியோ, மீட்டிங் ஹால், இப்படிப்பட்ட ஆராதனைகள் அங்கே நடத்துவதற்கான மீட்டிங் ஹால், இன்னும் பார்க்கும்போது ஆஃபீஸ் ரூம்கள் கட்டுவதற்கான பல ரூம்கள் அங்கே நம்ம என்ன செய்கிறோம், கட்டுவதற்காக முடிவெடுத்திருக்கிறோம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹெவன் டிவி வழியாக நாங்கள் அநேக உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறோம். பக்கெட் ஆஃப் கோப் மாதந்தோறும் 40 குடும்பத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு 3000 ரூபாய் வைத்து 40 குடும்பத்திற்கு மாதந்தோறும் நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கணவனை இழந்த விதவைகளுக்கு நாங்கள் மாதந்தோறும் உதவி செய்து கொண்டிருக்கோம். இப்படியான உதவிகள் அங்கு நடைபெற்று வருகிறது. இவ்வாறாக ஏழை எளிய மக்கள் அங்கு என்ன செய்கிறாங்க, பயன்பட்ட வகையில் தான் இந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணி தொடங்கப்பட்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையால், உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய காணிக்கைகளாலும் கர்த்தர் எங்களுக்கு இதுவரைக்கும் கிருபையாய் நடத்தி வந்துகிறார். மொத்தத்தில் நாங்கள் கட்டுகிறது வந்து ஒரு அடைக்கல பட்டணம், ஒரு அடைக்கல பட்டணமாக அந்த நாங்கள் என்ன செய்கிறோம், கட்டுவதற்காக நினைத்து தீர்மானிக்கப்பட்டு தொடங்கப்பட்டு வந்திருக்கிறது. ஏழை எளிய மக்கள் எல்லா விதத்திலும் அந்த இடத்துல பயன்பெறவும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் அதில் வந்து நீங்கள் ஆட்டோக்காரங்க கூட நிறைய பேர் மதியான உணவு இல்லாமல் அதில் நாங்கள் நிறைய பேரை நாங்கள் ரோட்டோரங்களில் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு கூட அந்த இடத்துல வந்து இனி டெலிவரி பாய்ஸு மற்றவங்களுக்காக வீடுகளுக்கு கொண்டு வருவாங்க சாதனங்கள், ஆனால் அவங்க பசியாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க வந்து அந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம், பசி ஆறலாம். மொத்தத்துக்கு அது ஒரு அடைக்கல பட்டணமாக நாங்கள் என்ன செய்கிறோம், கட்டி வருகிறோம். ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக நாம் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், எங்களோடு, எங்களுக்கு ஹெவன் டிவிக்காகவும் நேபாள் தேசத்துக்கு ஜனங்களின் ரட்சிப்புக்காகவும் விசேஷமாக ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும், எங்களுக்காக ஜெபிக்கணும். இணைந்து ஜெபிக்கும் போது இன்றைக்கு தினமும் நாங்கள் வேலை செய்து போகிற அந்த ஆட்களுக்கு கூலி சாயங்காலம் ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், அந்த கூலி கொடுக்கணும். பொருள் தேவைகள், கட்டுமான பணிகள், வேலை தொடர்ந்து நடக்க நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், ஜெபிக்கும் போது கர்த்தர் மனிதருடைய இருதயங்களையும் கரங்களையும் திறப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இவ்வாறாக அந்த கட்டுமான பணிகள் மொத்தமும் நாங்கள் வந்து அடுத்த வருடம் கர்த்தருக்கு சித்தமானால் 2025 ஜூலை மாதம் 31ஆம் தேதி பிரதிஷ்டையாக அறிவித்திருக்கிறோம். ஆனால் உங்களுடைய ஜெபத்தினாலும் உதார்த்தமான காணிக்கையினாலும் நாங்கள் அதிகமாக என்ன செய்ய போகிறோம், அதோட முந்தி நாங்கள் கட்டி முடிப்போம் என்ற விசுவாசத்தோடு உங்களிடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் நீங்கள் பார்க்கும்போது அந்த நாங்கள் இந்த ஜெபத்தில் வந்து நாங்கள் இணைந்து தினமும் இரவு 9 மணி முதல் 9:45 வரை ஜிமீட்டில் இணைந்து இந்த கட்டுமான பணிக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் யாராவது உங்களுக்கு விருப்பமான எங்களோடு இணைந்து நாங்களும் அந்த ஜிமீட்டில் இணைந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களோடு இணைந்து ஜெபிக்கலாம். வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஹெவன் டிவியில் இந்த எழுந்து கட்டுவோம் எழும்புவோம் என்கிறதான ஒரு தலைப்பில் ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்கான ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் புதன்கிழமை தோறும் காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் அந்நேரமும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கலாம். இந்த கட்டுமான பணிக்காக அது வந்து மொத்தம் 10,000 சதுரடி. அது வந்து நீங்கள் அந்த கட்டுமான பணி வந்து மொத்தம் 10,000 சதுரடி. ஒரு சதுரடி 2100 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களால் இயன்றதை எங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கணும்னு ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏவினால் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு
மூடை சிமெண்டோ 10 மூடை சிமெண்டோ இல்லைன்னு சொன்னால் மணலோ இல்லைன்னு சொன்னால் ஜன்னல் கதவு இந்த மாதிரி பட்டதுக்கு ஒரு ஜன்னல் 12,000 ரூபா, கதவு பார்த்திங்கன்னா 30,000 ரூபா. இல்லை நான் நேபாள் மிஷினரிகள் தங்குகிற ஒரு ரூம் நாங்கள் வந்து பொறுப்படுத்தி எங்கள் குடும்பமாக நாங்கள் செய்து தருகிறோம், அப்படி நீங்கள் கூட என்ன செய்யலாம், அப்படி வந்து கட்டி எங்களுக்கு தரலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் நிறைய இடங்களில் செய்து கட்டி கொடுத்துருக்கிறதை நம்ம எல்லாரும் காதார கேட்டிருக்கோம், கண்ணார பார்த்துருக்குறோம். அதனால் உங்களுக்கு அப்படி நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சாலும், குடும்பமாக உதவி செய்யணும்னு நினச்சாலும் நீங்கள் அந்த எவன்ஸ் கார்டனுக்காக நீங்கள் உதவி செய்யலாம். கல், மண், ஜல்லி, சிமெண்ட், கம்பி எல்லாமே எங்களுக்கு அங்கே தேவையாக உள்ளது. தினந்தோறும் தேவைகளை இதுவரைக்கும் ஆண்டவர் சந்தித்து கிருபையாய் நடத்தி வருகிறார். இன்னும் நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 38 அதில் உள்ள 5வது வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, உன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுங்க. விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன், உன் கண்ணீரையும் நான் என்ன செஞ்சிட்டேன், பார்த்துட்டேன். ரொம்ப முக்கியமான ஒன்று, உன் வியாதியை நான் என்ன செஞ்சாச்சு, குணப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இங்கே உங்களுக்கு நமக்குன்னு சொல்லப்படலை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இதற்கு நான் ஒரு சில காரியங்களை நான் தியானித்து கொண்டிருந்தேன். எங்களோடு கூட நான் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் நான் கேட்குற ஒரு காரியம் என்னன்னா, ஜனங்களுக்கு வேதத்தினூடாக பேசணும், ஆனால் வெறும் வேதத்தை மட்டும் போதிக்கிறவனா என்னை இருத்திடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா வசனத்தை மட்டும் நான் போதிச்சுட்டே இருந்தேன்னு வைங்களேன், நல்லா கேட்டுக்கிட்டு நல்ல டீச்சிங், நல்ல மெசேஜ். அப்போ நான் இதை பார்க்கும் பொழுது, இந்த காரியத்தில் நம்ம ஏசாயாவுடைய இந்த காரியத்தை நான் வசனத்தை தியானிக்கும் பொழுது என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் அதில் உள்ள 20 இங்கே வரிசையாக அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ இந்த விண்ணப்பத்தை குறித்த காரியத்தை நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த இடத்துல எசேக்கியாவுக்கு சொல்லப்பட்டது 3 காரியங்கள். இதில் 5வது வசனத்தை வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்க இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. நீங்கள் என்ன நோக்கத்தில் நீங்கள் இங்கே வந்திருந்தாலும், இன்றைக்கு இதுவரை நீங்கள் உங்களை குறித்து யோசிக்காத ஒரு கோணத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபெற விரும்புகிறார். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும்னா, இங்கே நடக்கிற சில காரியங்கள், இன்றைக்கு உங்களில் பலர் அழுது கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, அழுதுகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் கண்ணீரை பார்ப்பதற்கு இங்கே யாரும் இல்லை. உங்கள்கிட்ட நீ ஏன் அழுறன்னு கேட்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை. ஆனால் உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய, உங்க வியாதியை குணப்படுத்த ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு. அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது உங்கள் கண்ணு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருந்து மாத்திரைகளையும் கொண்டு வந்து வைங்க. வீட்டில் உள்ள ஸ்கேன் ரிப்போர்ட்டு, உங்களுடைய பிளட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி வைங்க. ஒரு எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதோ? அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய விண்ணப்பத்தை ஒருத்தர் கேட்டு உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்க வியாதியை நான் குணப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஆனா இல்லை நான் கண்டிப்பா இங்கிருந்து திருவனந்தபுரத்துக்கு தான் போவேன். அல்லேலூயா. எம்மா, கத்தி வேண்டாம், ரத்தம் வேண்டாம், சர்ஜரி வேண்டாம், டாக்டர் வேண்டாம், ஃபீஸ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாப்பா, நீ அழுகையை நான் பார்த்துட்டேன், அதனால உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறேன்னு என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க, உங்களால் இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும்.
அதை நீங்கள் உணர முடியும். இயேசுவை நீங்கள் தொட முடியும். சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. நீங்கள் ஏதோ எல்லாரும் சேர்ந்து நேபாளத்தை இப்போ கட்டி எழுப்பிடுவீங்க, அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. நான் ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லுவது, ஊழியம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஊழியம், அவர் ஊழியம் செய்கிறார். அவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை கொண்டு வந்து எங்க வைக்கிறாரு? வசனம் சத்தமா சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம போய் என்னதான் ஊழியம் செய்தாலும் அங்கிருந்து அருளப்பட்டால் ஒழிய ஒன்றும் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த வார்த்தையை நான் எடுக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குறைவை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதை ரொம்ப புரியும்படியாக நான் சொல்லி வசனத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஒரு காரியம், நடிக்காதீங்க, வேஷம் போடாதீங்க, மாய்மாலம் பண்ணாதீங்க. வசனம் உங்கள்கிட்ட பேசுனா அழுது கதறி ஒப்பு கொடுங்க. ஐயா, இன்றைக்கு ஊருக்குள்ளால நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? எதுக்கு பாட்டு பாடுறான்னு தெரியாது, அவன் எதுக்கு புலம்புறான்னு தெரியாது. ஒரு காலத்தில் ரோட்டில் பாட்டு பாடிட்டு போனால் நம்ம என்ன நினைப்போம்? ராத்திரி இவன் பயந்து பாட்டு பாடிட்டு போகிறான். இன்னைக்கு ஊருக்குள்ளே பாதி ஆண்களும் பெண்களும் தன்னால் புலம்பிட்டு போகுது. என்ன பண்ணிட்டு போகுது? ஆமாம், இது சிரிப்பல்ல, சிரிப்பல்ல. ஊருக்குள்ளே பாதி வெறும் ஸ்ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. எதில் சுற்றிட்டு இருக்கிறாங்க? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஆமேன்னு சொல்லுங்க. மன அழுத்தம். ஒரு காலகட்டத்தில் என் கூட பேசுறதுக்கு என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு என் கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை. என் புருஷன் என்கிட்ட பேசுறதே இல்லைங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பார், ஆனால் பேச மாட்டார். என் மனைவி என்கிட்ட பேசவே மாட்டாப்புல, எப்பவும் பிஸி. என் பிள்ளைகளுக்கு நேரமே கிடையாது. ஏமா ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு ஆண்டவர் 3 காரியங்களை என்னோடு கூட இடைப்பட்ட பொழுது நான் கேட்ட, ஆண்டவரே, மக்கள் மனவேதனையில் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். தேவன் சொன்ன காரியம், அந்த மனவேதனை எல்லாம் இப்போ முடிஞ்சு அது முத்தி இப்போ எங்கே வந்து நிற்குது? மன அழுத்தத்தில் வந்து நிற்குது. இதை இப்படியே விட்டா நீங்களும் நானும் இங்கே இருக்கக்கூடிய நாம எல்லாரும் மனவியாதிக்கு நேர போயிடுவோம். காரணம் என்ன தெரியுமா? முடியல, பிரச்சனைகள், நமக்கு அவ்வளோ பிரச்சனைகள். ஐயா, 40 வயசுக்காரருக்கு 4 கோடிக்கு பிரச்சனை. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். அநேகருடைய கணவர், அநேகருடைய மனைவி இந்த மன அழுத்தத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே இன்றைக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கு மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்று சொல்லி நிறைய கவுன்சிலிங் சென்டர்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் போய் எனக்கு ஒரு தேவ ஆலோசனை தாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீட்டில் போய் இருந்தீங்க, யாரோ ஒரு ஊழியக்காற்ற போய் இருந்தீங்க. இப்போ அப்படி இல்லை, கவுன்சிலிங் சென்டர்கள் கூடிக்கொண்டு இருக்கிறது. உங்கள்ட்ட நல்ல வசதி இருக்கலாம், பெரிய பின்னணி இருக்கலாம், நிறைய ஏக்கரில் சொத்து இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், ஒரு பர்டிகுலர் வயசில் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் தனிமையாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் மன வேதனைக்குள் ஆகிறீங்க. இன்றைக்கு வேதனையில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு உங்கள் நோய்க்கு ஒரு மருந்தை கொடுத்து உங்களை வெளியே கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போக மாட்டீங்க. நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மருந்து இருக்கலாம், எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மனசுக்குன்னு சொல்லி தனி மருந்து கிடையாது, தனி ஸ்கேன் கிடையாது, இதுக்கு ஒரு சிடி ஸ்கேனும் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு மிஷின் தான், பரிசுத்த வேத புத்தகம். ஆமேன்னு சொல்லுங்கம்மா. சகோதரா, இருக்கிற நாட்களில் மனைவியிட்ட நல்லா பேசுங்க, கணவர்கிட்ட நல்லா பேசுங்க. அல்லேலூயா. இதில் ஒரு 3 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? மனவேதனையும் மன அழுத்தமும் மன நோய், இந்த 3 வர்றதுக்கு மிக முக்கியமான 3 காரியம். அது என்ன 3 காரியம்? நல்லா கவனிங்க. நான் மெசேஜுக்குள்ளே போகல, ஏன்னா இது புரியாமல் நீங்கள் உள்ள வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. மனவேதனை, மன அழுத்தம், மன நோய், இது 3ம் ஒரு காலகட்டத்தில் வெளியில் நின்றுச்சு. இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த மனவேதனை வரும். அது எப்படி வரும்? நம்ம நேசித்த அண்ணன் நம்ம கூட நல்லா இருப்பான், வீடு பங்கு வைக்கும்போது அருவாளத்துக்கு நிற்பான். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ உங்களை அன்பு அப்படி வச்சிருப்பாங்க, அக்கா அக்கா, தம்பி தம்பின்னு வச்சிருப்பாங்க. ஆனால் கரெக்டாக இவங்க என்ன செய்வாங்க? அந்த சொத்து பங்கு வைக்கும்போது என்ன செய்வான்? சண்டை போடுவான். அவன் சொல்லுவான், என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்பான். ஆனால் கல்லை பிடிங்கி மாற்றி போட்டிருப்பான். அளவு எடுக்கும்போது கல் எங்கே கிடக்கும்? வடக்கும் தெற்கையும் மாறி கிடக்கும். இவனாக்க சொன்னது, தங்கச்சியை நான் என்ன செய்வேன்? தட்டில் வச்சு தாங்குவேன்னு. அவன் உண்டு உங்களை முடிக்காமல் விட மாட்டான்.
அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, இந்த மன வேதனை உங்களுக்குள்ளே இருந்து வெளியே சொல்லவும் முடியாது. சில பிரச்சனைகள் டக்குன்னு கணவன்கிட்ட சொல்ல முடியாது, சில பிரச்சனைகளை உடனடியாக மனைவிட்ட சொல்ல முடியாது. அது உள்ளே இருந்து என்ன செய்யும், நம்மளை இருத்தி 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 மன அழுத்தமாக மாறிடும். பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல், தன் வீட்டில் உள்ள அந்த பொருளாதார சூழ்நிலைகளை சுமக்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. அதுக்கு நான் 3 காரியத்தை சொல்ல வந்தேன். முதலாவது காரியம் கவனிங்க, இந்த மன வேதனை எங்கேருந்து வருது? மன வேதனை எங்கேருந்து வருது? இந்த மன வேதனையை உங்கள் வீட்டுக்குள்ளால யாரும் கொண்டு வந்து போட்டுட்டு போக மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளால யாரும் கொண்டு வந்து உங்களுக்கான மன வேதனையை தூக்கி எறிஞ்சிட்டு போக மாட்டாங்க. இந்த மன வேதனை எப்படி உருவாகுது? நீங்கள் உருவாக்குறது. இப்போ +2 பிள்ளைகள் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. பிள்ளை என்ன படிக்கணும் அடுத்தது? எனக்கு அண்ணனுக்கு என்ன படித்தானோ அதான் எனக்கு பிள்ளை படிப்பா. இல்லை, அவளுக்கு என்ன இது, அவளுக்கு ஆசையை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. எனக்கு அண்ணனுக்கு அப்பாயும் அவன் இன்ஜினியரிங் படிக்கான், எனக்கு பிள்ளை இன்ஜினியரிங் விடுவேன். உங்கள் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்கு இல்லையா? உங்கள் பிள்ளைக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா? உங்கள் பிள்ளைக்குன்னு இப்போ சமீபத்தில் ஒரு பிள்ளைய ஒருத்தங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்க விட்டுட்டாங்க. ஃபேஷன் டிசைனிங் படித்த படிப்புக்கு விட்டதில் இருந்து அந்த பிள்ளைய குடும்பத்தில் உள்ளவங்கள ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குது. அதாவது ஏதோ உலகத்தில் ஒரு பாவத்துக்குள்ள அவள் போய் விழுகிறது மாதிரி. அது எவ்வளோ நல்ல ஒரு படிப்பு, அந்த படிப்பை படித்து முடித்தா அவளுக்கு எவ்வளோ வேல்யூ, அந்த படிப்பை படித்து முடிச்சாச்சுன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போனால் என்ன சம்பளம், இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது முந்தி ஒருத்தி அங்கே ஃபேஷன் டிசைனிங் முடிச்சா அவள் ஒருத்தனை கூட ஓடி போயிட்டா. எப்போ? 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இனி ஃபேஷன் டிசைன் யார் படித்தாலும் ஓடிடுவாங்க. ஏப்பா, இதெல்லாம் என்ன தெரியுமா? மன வேதனை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நான் சொல்லுகிறதெல்லாம் இன்னைக்கு குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள். அப்போ உங்கள் பிள்ளைகளை இன்னொருத்தரோட ஒப்பிடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு சகோதரனும் அவருடைய மனைவியுமா போகிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? நல்ல கவனிங்க. அவர் என்ன செய்கிறாரு? போயிட்டே இருக்காரு. அவருக்கு வாய் கொஞ்சம் கோளாறு. அவர் சொல்லார், அண்ணா போகிறா பத்தியா, முதல்ல அவளையாக்க எனக்கு சம்மந்தம் கேட்டாங்க. ஆமேன். இது இப்போ அவள்கிட்ட சொல்லணுமா? இது அங்கே சொல்ல வேண்டிய செய்தியா? இல்லை இந்த சமுதாயத்துக்கு இது எதாவது தேவை இருக்கா? இந்த அம்மா அன்னையிலிருந்து அந்த பொம்பளையை முறைச்சி பார்த்துட்டு, புரியுதா உங்களுக்கு? அவளை பார்த்துட்டு இவ வசமாக நம்மளை வீட்டுக்காரோட இப்பவும் தொடர்பில் இருப்பாளோ, அது அவளுக்கு இது என்னன்னே தெரியாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பங்கள் இது இங்கே என்ன தெரியுமா செய்யும்? உள்ளேருந்து மனவேதனை, உள்ளேருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதுக்கேற்றபடி, ஏன்னா அவன் சிரிச்சுட்டு ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இது இங்கே என்ன ஆகும்? மனவேதனை. உங்கள் நாக்கு தான் உங்கள் பிரச்சனை. எல்லாத்தையும் தொடங்கி வச்சு மனவேதனையை உருவாக்கி வச்சிரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆதியில் இருந்த அன்பு போச்சு, ஆதியில் இருந்த பைபிள் வாசிப்பு போச்சு. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? மன அழுத்தத்தில் நம்மளால முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க வாஞ்ச இல்லை. ஒரு காலத்தில் நீங்கள் அழுக வடித்த கண்ணீர், ஆலயம்னா அப்படி உயிரை கொடுத்து ஓடுனீங்க, சபைன்னு அப்படி ஓடுனீங்க. 2020க்கு பிறகு எல்லாம் துணிகரத்தின் ஆவிகள். சோமா ஆன்லைனில் உட்காந்து என்னத்தையாவது பார்த்துக்கிட்டு யாராவது சொல்லக்கூடியதை கேட்டுக்கிட்டு, அவர் அப்படி சொன்னார், அப்பா அப்படியே நடக்கும், அவர் அப்படி தலையில் கையை வச்சார், இப்படியே சொல்லி 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 நமக்கு இருந்த வேத அறிவு போய்விட்டது, நம்முடைய புத்தி மழுங்கி போய்விட்டது. இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? என் விண்ணப்பத்தை கேட்டு, என் கண்ணீரை கண்டு, என் வியாதியை குணப்படுத்த வேண்டிய தேவனுடைய கிரியைகள் என் குடும்பத்தில் இல்லை. வீட்டுக்குள்ள அந்த கிரியை இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் இல்லை. வீட்டுக்குள்ளால நம்மளே ஷெட்யூல் போடுறோம். வீட்டை குறித்து அந்த ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளால உங்களுடைய செயல் திட்டங்களில் அது இருக்கணும். இதில் 2வது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். திட்டமிட்ட பட்ஜெட். உங்கள் வீட்டு குறித்த ஒரு பட்ஜெட் உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள் குடும்பத்தினுடைய செலவு குறித்த பட்ஜெட். ஏன் மன வேதனை வருது, மன அழுத்தம் எப்படி வருது? வரவுக்கு மிஞ்சின செலவு. இல்லை கவனிங்க, 7000 ரூபாய் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சகோதரன், எப்படி ஒரு குடும்பம், வெறும் 7000 ரூபாய் மாதம் வாங்குகிற ஒரு குடும்பம், 27,000 சம்பளம் வாங்குகிற ஒரு குடும்பம், 2 குடும்பத்தை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அப்போ இந்த 7,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய குடும்பமும் 27,000 சம்பளம் வாங்குகிற குடும்பமும் எப்படி குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் சொந்த வீடு, வாடகை இல்லை. அப்போ இந்த 2 குடும்பத்தில் உள்ள கணக்கை எடுத்து பார்க்கும் பொழுது 7,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவன் அந்த 7,000 ரூபாயில் கர்த்தருக்கு கொடுக்குறான். ஒரு ஆமென் சொல்லாமே. சபைக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுன்னா சபைக்கு கொடுக்குறான், சபைக்கு உண்மையாக இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. தேவனை வஞ்சிக்கலை, தேவனிடத்தில் அவன் பாக்கி வைக்கல. ஆனால் 27,000
வச்சிருக்கக்கூடியவன் சொல்லலாம், இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சு கோயிலுக்கெல்லாம் காணிக்க கொடுத்து. அப்படியா, என்னாச்சு? முடியலை, பத்தல்ல. 27,000 ரூபாய் அவனுக்கு என்ன செய்யலை, பத்தல்ல. 2 பேருக்கும் 2 பிள்ளைகள் தான் இருக்குது, 2 பேருக்கும் சொந்த வீடு இருக்குது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, 7,000 ரூபாவில் குடும்பம் நடத்த முடியுமா? முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளவு அழகாக நீங்கள் பட்ஜெட் போடுகிறீங்க. ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு செல்லும் செலவை பார்க்காததினால குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய அதிகபட்ச செலவுகள் குடும்பத்துக்குள்ள மன வேதனையை கொண்டு வருகிறது. பிள்ளை என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துடணும். பாவம், அவன் கேட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? பொண்ணு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும். பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் உடனுடனே வாங்கி கொடுத்துடணும். எல்லாம் வாங்கி கொடுத்துடணும். எல்லாம் வாங்கி வச்சோன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் தெரியுமா? எனக்கு ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும், 80 லட்சம் கொடுத்து எங்கள் அப்பா என்ன கொண்டு போய் என்ன செய்வார், MBBS சேர்ப்பார். அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு வந்துடும். அந்த பிள்ளைக்கு தெய்வத்தினுடைய நம்பிக்கை போயிடும். ஏசப்பா மேலே உள்ள நம்பிக்கை இருக்காது. நான் ஜெபம் பண்ணால் ஏசப்பா எனக்கு இதை தருவார், அவ்வளோ தெரியும், எங்கள் டேடி எனக்கு தருவார். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஒரு பிள்ளை எப்படி நினைக்கணும், ஒரு அம்மா எப்படி நினைக்கணும்? பிள்ளையை நல்லா படிக்க வச்சு நல்லா உருவாக்கி அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கணும். 10 பைசா டொனேஷன் கொடுக்காம உனக்கு ஒரு படிப்புக்கு நீ ஒன்று என்ன செய், ப்ரிப்பேர் பண்ணு. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2வது காரியம், நீங்கள் பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவதனால மன வேதனை வீட்டுக்குள்ள வருகிறது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வருமானத்துக்கு மிஞ்சின செலவு குடும்பத்துக்குள் மாட்டிக்கொண்டது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் இதிலிருந்து வெளியில் வரணும். இன்னும் 3வது ஒன்று என்ன தெரியுமா? கவனிங்க. எது செய்தாலும் எதிர்பார்த்து செய்வது. சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து தான் கொடுக்குது. நேபாளுக்கு சர்ச்சு கட்டக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தா அதில் ஒரு எதிர்பார்ப்பு, சர்ச்சுக்குள்ளே ஒன்று கொடுத்தா அதில் ஒரு எதிர்பார்ப்பு, சர்ச்சில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுனா அதில் ஒரு எதிர்பார்ப்பு. அது என்ன எதிர்பார்ப்பு? வசமாக டீக்கனர் எலெக்ஷனில் நின்று உள்ள ஏறிடுது. நேபாளுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு மெதுவாக பிளான் போட்டு எங்கள் பாட்டிக்கு பேரை சர்ச்சுக்கு மேலே எழுதி வைப்பியான்னு, எங்கள் தாத்தாவுக்கு பேரை ஒன்று வைக்க முடியுமா? ஆமீன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் எதிர்பார்ப்பு. ஸோ இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த அன்பை கொடுக்க முடியாத பொழுது, பரிசை கொடுக்க முடியாத பொழுது, நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து அது கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது அது மனவேதனையாய் மாறுகிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று, என் அன்பு பெற்றோர்களே, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் உலகத்தில் யார்கிட்ட வேணாலும் எதிர்பாருங்க, உங்கள் பிள்ளைகளிடத்தில் மட்டும் ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, இவன் எனக்கு சோறு போடுவான், இல்லை அவன் சோறை எடுத்துகிட்டு ஓடுவான், தரவே மாட்டான், இவா எனக்கு கடைசி வரைக்கும் என்னை வீட்டில் வச்சு காப்பாற்றவே மாட்டா. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு மேலே நீங்கள் என்ன வைக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. அவங்க பார்த்தா கடமைக்கு பார்க்கட்டும், அது அவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் இன்னைக்கு குணப்படணும். நல்ல விண்ணப்பம் வைக்கிறீங்க, அழுறீங்க, நல்ல அழுறீங்க, உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் பார்க்குறார், உங்களுக்கு கண்ணீர் அவர் பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் அவர் உங்களை குணப்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சில அறியாமைகள். அதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, குடும்பத்தை நடத்துவதில், ஏன்னா நீங்கள் கரெக்டாக உங்கள் குடும்பத்தை நடத்தினாதான் இந்த சபைக்குள்ளே நீங்கள் நின்று காரியத்தை சாதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திக்குள்ளே போகலாமா? 10 நிமிஷம் தான் செய்தி. வாங்க என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. ஏமா முதல் காரியம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? வேலை ஈஸி. முதல் காரியம் என்னது? உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. சொல்லுங்க, உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. நீங்க பிழைக்க மாட்டீங்க, நீங்க செத்து போவீங்க. உடனே நீங்க அந்த மரணத்தை நினைக்காதீங்க. ஏம்மா, இப்பவாவது உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணுங்க. என் சகோதரனே, இப்பவாவது உங்க வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. உங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுங்க. இதை நீங்க செய்யலைன்னா நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள், சத்துருனுடைய கைக்குள்ள அகப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் மரித்து போன ஒரு வாழ்க்கை தான் நீங்க வாழ முடியும். கணவன் வேலை செய்கிறாரு, மனைவி வேலை செய்கிறாங்க, வீட்டில் 2 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பேரும் நல்ல வேலை, 4 பேர் சம்பாதித்து ஒரு மாதம் 1 லட்சம் ரூபாய் அளவில் வீட்டில் என்ன வருது? வருமானம் வருது.
4 வழியில வருமானம் வந்துச்சு. கர்த்தராலே வராத ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தங்காது. ராமன் சொல்லுங்கம்மா, உங்க வீட்டில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்துன்னா அது வேண்டாம். அது எத்தனை லட்சமா இருக்கட்டும், வேண்டாம், அது வேண்டாம். அப்படி இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். இருக்கிறத கொண்டு சந்தோஷமா நம்ம வாழுவோம். எந்த சூழ்நிலை மேலையும் வட்டி கடன் வாங்க மாட்டோம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கந்த வட்டிக்காரன்ட்ட போய் நிற்க மாட்டேன், என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு என் தேவனால முடியும்னு சொல்லுங்க. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தினமும் காலையில பிள்ளை பரீட்சைக்கு முன்னாடி உங்க பிள்ளையோட தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைய கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுங்க. பிள்ளை பரீட்சை எழுதிட்டு வாரது வரைக்கும் முழங்கால நில்லுங்க. ஏன் நிற்க முடியாது? உங்க பிள்ளைக்கு வேண்டி நாங்க நிற்கிறோம் இல்ல, உங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நாங்க நிற்கிறோம் இல்ல, உங்க பிள்ளைகள் நல்லா படிச்சு பரீட்சை எழுதிட்டு வர்றது வரைக்கும் நாங்க தானே ஜெபிக்கிறோம் இல்ல. எங்களுக்கு முடியும் பொழுது உங்களுக்கு ஏன் முடியாது? அது நீங்க பெற்றெடுத்த பிள்ளை, அது உங்க பிள்ளை. ஜெபிக்கணும். என்ன தெரியுமா, நீங்க உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. இங்க வசனத்தில் அவர் அழகா சொல்லுகிறார். இப்போ என்னோட திருப்பிடுங்க 2 ராஜாக்கள் 18 அங்க 3வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 4வது வசனம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிருஸ்தான் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க. ஏம்மா, ஏசாயா சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப உடஞ்சு போச்சு. ஏம்மா, உங்களை பார்த்து சொல்றாங்க, ஏம்மா உனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்படி சொன்னா நீங்க அழுவீங்களா, அழ மாட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை, வாரதை பார்த்துக்கலாம்னா சொல்லுவோம். ஒரு அழுகை வரும் இல்லையா? அவன் அந்த அழுகைய வெளியே காட்டிக்கொள்ளல. அவன் அந்த அழுகையை கூட அவன் என்ன செய்யல, எங்க திரும்புறான்? சுவர்புறமாய் திரும்பி நின்று 3வது வசனம். கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். இங்க பாருங்கம்மா, இப்போ நீங்க வீட்டில் போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உண்மையும் உத்தமமா நான் எல்லாம் செய்திருக்கிறேன், உமக்கு பார்வைக்கு நலமானதை மட்டும்தான் நான் செய்திருக்கேன்னு சொல்லி நீங்க இந்த கண்ணாடி முன்னாடி போய் இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ளால உங்களுக்குள்ளால இருக்கிற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் மாற்றுவார். உண்மை முத்தமா சொல்லுங்க, உண்மை முத்தமா நடந்திருந்தா நம்ம என்னைக்கு நடந்தோம்? உண்மை முத்தமா என்னைக்கு நடந்தோம்? அவருடைய பார்வைக்கு நலமானதை எப்ப செஞ்சோம்? அவன் செய்தான். எசேக்கியா செய்திருக்கிறான். அதனால தான் அவன் கேட்கிறான். ஆனா பாருங்க, எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லி தரேன் தெரியுதா? உங்களுடைய சின்ன ஒரு கண்ணீரின் ஜெபம் தேவனுடைய இருதயத்தை மாற்றும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம், 4வது வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகாதற்கு முன்னே பாருங்க, இவன் அழுத அந்த ஒரு அழுகை தேவனுடைய இருதயத்தை மாற்றுகிறது. வீட்டில் இருந்து நடந்து வெளியில போய் அந்த பாதி முற்றம் தாண்டு முன்னாடி அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். போதும் பாருங்க, நல்லா கவனிங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய காரியம் என்னன்னா, உங்க விண்ணப்பத்தை அவர் கேட்கணும்னா உண்மையும் உத்தமும் அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. உங்க விண்ணப்பம், உங்க கண்ணீரை அவர் பார்ப்பார். சின்ன கண்ணீருங்க, சின்ன ஒரு கண்ணீர். அந்த சின்ன கண்ணீர் தேவனை உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டுருவாங்க. இது வரைக்கும் பிரதர் சொந்தமா ஒண்ணுமே இல்லை பிரதர், வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபம் உங்க வீட்டுக்குள்ள மாற்றத்தை கொண்டு. நீங்க தான் ஜெபிக்கணும் உங்களுக்கு வேண்டி. எனக்காக நான் ஜெபிப்பேன், என் மனைவிக்காக நான் ஜெபிப்பேன், என் கணவனுக்காக நான் ஜெபிப்பேன், என் பிள்ளைக்காக நான் ஜெபிப்பேன். எனக்கு நான் ஜெபிச்சு அழுது கதறி நான் வாங்குவேன். அல்லேலூயா. அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில
உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டு உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டு உங்கள் வியாதியை குணப்படுத்த தேவனால மட்டும்தான் முடியும். அடுத்த வசனம், 6வது வசனம். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். போதும், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். கொஞ்சம் கையெடுத்து இருதயத்தில் வைங்கம்மா. அங்கிள் பெரியவங்க கையெடுத்து இருதயத்தில் வைங்க, உங்க கையெடுத்து இருதயத்தில் வைங்க. கண்ணை மூடிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எப்பா எனக்கு ஒரு 15 வருஷம் கூட்டித்தாங்க. ஆமா, சின்ன பிள்ளைகள் எனக்கு ஆயுசை கூட்டித்தாங்க சொல்லுங்க. நீங்க கேட்கறது அப்படியே நடக்கும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் கடைசியா ஒரு 10 போட போறேன். என்ன போட போறேன்? உங்களுக்கு ஒரு சின்ன 10 போட போறேன். என்ன பிரச்சனை கவனிங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எசேக்கியா எதுக்கு அழுதான்? வாசிங்கம்மா 7வது வசனம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். நல்லா கவனிங்கம்மா. எதுக்கு அவர் அழுதாரு? அவருக்கு என்ன நோய்? பிளவ நோய், கேன்சர். புரிஞ்சுதா? அரிப்பிளவைனா என்னது? கேன்சர் நோய். அவருக்கு அந்த நோய் இருந்ததுனால தான் அவர் சொன்ன உடனே அவர் பயந்துட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. ஏமா, இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில இயேசுவின் இரத்தத்தினால ஒரு 10 போடணும். அந்த 10 போட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது இயேசுடைய ரத்தம் உங்களுடைய எல்லா பிளவைகளையும் காலி பண்ணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மையா சொல்லுகிறேன், அன்னைக்கு அந்த அத்திப்பழத்தில் நல்லா கவனிங்க, அந்த அத்திப்பழத்தில் ஒரு 10 போட்ட உடனே அந்த அரிப்புளவை, அந்த பிளவை நோய் யாரை விட்டு போயிட்டு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் சில பலகீனத்தை கர்த்தர் தாரது நமக்கு 2 பேருக்கும், அதாவது தேவனுக்கும் நமக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணி பார்க்குறார். எசேக்கியா நீ செத்துருவ, பிழைக்க மாட்ட, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லணும். ஐயோ போச்சுன்னு திரும்பி அழுறான். அவனுடைய அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். அவன் ஏன் அழுதான்? எவ்வளவு செஞ்சப்பா, எங்கள் அப்பாவுக்கு கூடவே சேர்ந்து இவ்வளவு விஷயம் செஞ்சேன், இவ்வளவு செய்தும் என்னுடைய உங்களுக்கு பார்வைக்கு நலமானது தானே என்ன செய்ய, கொஞ்சம் என்ன நினைச்சு பாருங்கன்னு தான் சொன்னான். அவனுடைய வாழ்க்கை மாறினது. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பலாமா? நல்ல தெய்வமே, உம்முடைய அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, இந்த நாளிலேயும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவர். கண்ணீரின் விண்ணப்பம் என்று நீர் எங்களை இன்றைக்கு வேறு பிரித்தெடுத்திருக்கிறீர். ஒரு கண்ணீரின் விண்ணப்பத்தை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள சில காரியத்தை கர்த்தர் வெளியில கொண்டு வந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இவற்றில ஒரு துளிர்க்கிற ஒரு அனுபவம், ஒரு நம்பிக்கை துளிர்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு தந்தபடினால நன்றி. அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வெளிப்பட்டிருப்பதற்காய் நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். தரிசனத்தினூடாக நேபாள் ஊழியத்திற்காக எங்களோடு இணைந்து செயல்பட இந்த நல்ல தரிசனத்தில் எங்கள் கரங்களை பலப்படுத்த, திடப்படுத்த, முடிவெடுத்த, தீர்மானித்த இந்த நல்ல பொருத்தனைகளை எடுத்த குடும்பங்களுக்காக, போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் கண்ணீரை கண்டு எங்களுக்கு ஆயுசை கூட்டி தந்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. காலை முதல்